இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை எதை தேடுறாங்க அப்படின்னா ஐஸ்வர்யம். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், சொத்து சேர்க்கணும், சொகம் சேர்க்கணும், நகை வாங்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ரொம்ப சொசிஃபிகேட்டாக மாறணும், இதை பண்ணணும். இது ஆண்டவர் சொல்கிறார், கோபாக்கின நாளிலே ஐஸ்வர்யம் என்ன பண்ணாது அப்படின்னா உனக்கும் உதவாது, ஐஸ்வர்யம் உதவாது. அப்போ கோபாக்கின நாள்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்டவராகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் ஏக சக்கராதிபதியாய் இந்த உலகத்தை அவர் நியாய தீர்க்க வருகிற நாளுக்கு பெயர் கோபாக்கினே நாள். அந்த நாளில் பூமியானது வெந்து உருகி போகும். அந்த நாட்களில் மலைகள் குஞ்சுகள் எல்லாம் உடைந்து விடும். சூரியன் ஆமீன் இருளை போல மாறிவிடும். வானங்கள் இருளான கம்பளியை போல மாறிவிடும். வெளிச்சத்தை தேடி வெளிச்சத்தை பார்க்க முடியாது. கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கும். எரிமலைகள் வெடிக்க ஆரம்பிக்கும். ஆங்காங்கே வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் கீழே விழ ஆரம்பிக்கும். கற்கள் கீழே விழ ஆரம்பிக்கும். கர்த்தர் இந்த பூமியை சுத்திகரிப்பார். இந்த நாளிலே ஒரு தேவ பிள்ளைக்கு ஐஸ்வர்யம் தாங்காது. இந்த நாளிலே ஒரு தேவ பிள்ளையை ஐஸ்வர்யம் தப்புவிக்காது. ஒருவேளை ஐஸ்வர்யத்தை வைத்து இன்றைக்கு சந்தோஷமா இருக்கலாம். தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கின நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஐஸ்வர்யம் உன்னை தப்புவிக்காது.